எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்களா? சூப்பராக இந்த ப்ரெட்டை பார்த்தானே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாவ் பாஜி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாமா? காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேரட், அது போக பாவ் பாஜி பன், ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 150 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது போக 3 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம், இது போக நமக்கு உப்பு தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு யம்மியான டேஸ்டியான எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி செஞ்சு சாப்பிட்லாமா? ஓகே, வாங்க அதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாவ் பாஜிக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது காலிஃப்ளவர். அதை நான் என்ன பண்ணிங்கன்னா, சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும், அப்புறம் எடுத்து வடிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் கட் பண்ணி வச்ச குடமிளகா, உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, அது போக நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியில் வேக வச்ச காலிஃப்ளவர் இதை போட்டு பட்டரையும் போட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, குடமிளகா, காலிஃப்ளவர் அட்டி போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு இதை தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி வச்சு ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிடும். பாவ் பாஜி மசாலா செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு. இதில் எடுத்து சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சா. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரிஞ்சு வச்சேன் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் குடமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி ஆட் பண்ணி இது நல்லா குழஞ்சி வதங்கட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பாவ் பாஜி மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சா இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள ஊற்றிடலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பாவ் பாஜி ரொம்ப ரெட் கலர்லேயே வராது. ஏன்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணல. அதுவும் இல்லாமல் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கலர் விட்டுருங்க. இதில் இப்போ கொத்தமல்லி தழையை நல்லா தூவி விட்டு ஒரு பேன் வச்சு அதில் வெண்ணெய் போட்டுக்கலாம். இதில் ப்ரெட்டை போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா, இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி பண்ணிடுங்க.
இப்போ நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.